ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ஃபைன் பாட்காஸ்ட். நான் உங்க பாசகன் பேசிட்டு இருக்கேன். இது காவேரி மைந்தன் சீரீஸ். ஸோ இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா நம்ம லாஸ்ட் எபிசோட்ல பேசுறப்போ நம்மளுடைய ரெண்டு பிடிச்ச ஃபேவரட் காம்போவான வந்தியத்தேவனும் பொன்னியின் செல்வரும் போருக்கு போறாங்க. அதுவும் எப்படிப்பட்ட ஒரு போர் அப்படின்னா, இது வரைக்கும் போரே பார்க்காத படை வீரர்களை வச்சுக்கிட்டு இரண்டு போர் அனுபவம் வாய்ந்த தலைவர்களோட போருக்கு போறாங்க. எஸ், வந்தியத்தேவன் ஒரு அணியாகவும் பொன்னியின் செல்வர் ஒரு அணியாகவும் பிரிஞ்சு போனாங்க இல்லையா? அதுக்கப்புறம் என்ன நடந்தது, போர் எப்படி நடந்தது, இனிமேட்டு ஃபுல் ஆக்ஷன் பிளாக் தான். ஸ்ட்ரைட்டா உள்ள போறோம் வாங்க. ஸோ இந்த எபிசோடோட பேர் என்ன அப்படின்னா, கப்பல்கள் எரிகின்றன. ஓகே, ஸோ இந்த கப்பல்கள் எரிகின்றன எபிசோடு ஏன் இந்த பேர் அப்படி வந்துச்சுன்னா, நீங்க இதுக்கு முன்னாடி எபிசோட்ல கேட்டிருந்தீங்கன்னா புரிஞ்சிருக்கும். புரியாதவங்க இந்த சஸ்பென்ஸோடயே போகும். ஓகே, இப்ப என்ன பண்றாரு அப்படின்னா, பொன்னியின் செல்வர் வந்தியத்தேவன்ட்ட சொல்லிட்டு கிளம்புறாரு. அந்த தீவே ஒரு மாதிரி வட்டமான தீவுனாலே வட்டமா தானே இருக்கும். ஸோ இந்த தீவே ஒரு மாதிரி வட்டமான தீவு, அவங்க இருந்த இடமும் ஒரு வட்டமான இடமா தான் இருக்கும். ஸோ அப்ப அவர் என்ன பண்றாரு, ஒரு திருப்பத்துல திரும்பிடுறாரு. திரும்பினோடனே வந்தியத்தேவனோட கண் பார்வையில இருந்து அவங்க போன படை மறைஞ்சிருது. ஸோ அதுல இருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டா போயிட்டாரான்னு பார்த்தா இல்ல, திருப்பி இன்னொரு திருப்பம்ல திரும்புறாரு. திரும்பினோடனே எதிரி கப்பல்களான, அதாவது கொள்ளையர்களுடைய கப்பல்கள் இருக்கக்கூடிய துறைமுகம் அவங்க கண்ணுக்கு தெரியுது. ஸோ அந்த துறைமுகம் எப்படி இருக்கு அப்படின்னா, அலைகளே இல்லாம, அலைகளே வரல, ரொம்ப சின்ன சின்ன அலையா வருது. அதுக்கு மத்தியில ஒரு 20-30 கப்பல் இருக்கு. 20-30 கப்பலும் ரொம்ப பெரிய மறக்கலாமான்னு கேட்டா கிடையாது. அதுக்குன்னு சின்ன படகான்னு கேட்டா கிடையாது. எல்லாமே ஒரு மாதிரி மீடியம் சைஸ்ல இருக்கக்கூடிய ஒரு கப்பல்கள். எல்லாமே ஒரு 20 கப்பல் அப்படி நெருக்கமா. இந்த பறவைகள்லாம் குளிர்காலத்துல ஒன்னா பறக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி கொச்ச கொச்ச கொச்சன்னு இருக்கு. அதுக்கு நடுவுல ஒரு மிகப்பெரிய அழகான வேலைப்பாடுகள் அமைச்ச ஒரு வணிக கப்பல் ஒண்ணு இருக்கு. அத அதுல மட்டும்தான் லைட் எரியுது, மத்த எந்த கப்பல்லையுமே லைட் எரியல. இவங்க கொள்ளையர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கொள்ளையடிக்க போறதுக்கு போறாங்க அப்படின்னா, அன்னைக்கு கப்பல்கள்லாம் எல்லா விளக்கையும் ஏத்தி வச்சு அதுக்கப்புறம் போர்க்கப்பல்களுக்கு போவாங்க. ஏன்னா இப்போ அவங்க எதுவுமே பண்ணல, எல்லாம் களியாட்டத்துல இருக்காங்க. மது சரக்கு போட்டுட்டு டான்ஸ் ஆடுறது அந்த மாதிரி ஒரு சூழல்ல இருக்காங்க கொள்ளையர்கள். சோ அவங்க அப்படி அவங்க ஒரு பார்ட்டி மோட்ல இருக்காங்க இல்ல. இங்க ஃபைட் மோட் போயிட்டு இருக்கு. அது அவங்களுக்கு தெரியல, வரும்போது அவங்களுக்கு புரியும். சோ அதான் அவருடைய நினைப்பா இருந்தது. பொன்னியின் செல்வர் அவர் உள்ள போறாரு, துறைமுகத்தை நெருங்கிட்டு நடக்கிறாரு. பின்னாடி அவங்களுக்குலாம் ஒரே பயம். இது நாள் வரைக்கும் 2 வருஷ காலமா யாரை பார்த்து பயந்துட்டு இருந்தாங்களோ, இன்னைக்கு அவங்களை எதிர்க்க போறாங்க அப்படின்றப்போ அவங்க உடம்பெல்லாம் விடக்குது. பொன்னியின் செல்வர் பதில் டிங்கு டிங்குன்னு அவர் வீர நட போட்டு நடந்து போயிட்டு இருக்காரு. அவர் ஒரு தனி ரேஞ்சில போயிட்டு இருக்காரு. அவரோட நடையே சொல்லுது அவர் யாருன்னு அப்படின்ற. ஏன்னா அவ்வளவு பெரிய வீரர்ல அவருடைய நடையே அவருடைய போர் திறமையும் அவருடைய செருக்க பத்தியும் சொல்லுது. செருக்குனா அவருடைய உடல்ல இருக்கக்கூடிய ஒரு விதமான வீர உணர்ச்சி, அப்படி சொல்லலாம். செருக்குனா வீர உணர்ச்சின்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஒரு வீர உணர்வோட அவர் புயலாட்டம் நடந்து போயிட்டு இருக்காரு. 6 அடி மனுஷன். அப்படி நடக்கும்போது எப்படி இருக்கும், அது மாதிரி அவர் நடந்துகிட்டு இருக்காரு. வால் பின்னாடி இருக்கு வச்சிருக்காரு, முதுகு பின்னாடி. அவர் பார்த்து நடந்து போயிட்டு இருக்காரு. அங்க பாத்தீங்கன்னா நைட்டு நேரம்ன்றனால, அதாவது இந்த மாதிரி கொள்ளையடிக்க போகாம துறைமுகம் சைடுல நைட்டு நேரத்துல கட்டுக்காவல் ரொம்ப கம்மியா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே வணிகர்கள் சொல்லியிருந்தாங்க இல்லையா? சோ அதனால அங்க பார்த்தா கட்டுக்காவல் கம்மியா தான் இருக்கு. எல்லா கப்பல்கள்லயுமே ஏற்றப்பட்டிருக்க பாய்மரம் சுருட்டி வைக்கப்பட்டிருக்கு. நீங்க ஒரு கப்பலை நாசம் பண்ணணும், துறைமுகத்தில் இருக்க ஒரு கப்பல் நாசம் பண்ணணும் அப்படின்னா 2 விஷயம். அங்க இருக்கிற இப்ப சீக்கிரமா பற்றி எரியக்கூடிய பொருட்களை அந்த கப்பல்ல வைக்காம இருக்கணும், வச்சிருக்கணும். 2வது பாய்மரத்தை அவுத்து விட்டா போதும், மொத்தமா எரிஞ்சு சாம்பலாயிரும். இல்லைன்னா அது எங்கேயோ காத்துல அப்படியே நவுந்து எங்கேயாவது போய் இடிச்சு மூழ்கிரும். சோ இதுதான் பிளானா இருந்திருக்கும். ஆனா பொன்னியின் செல்வருடைய பிளான் ரொம்ப டோட்டலா டிஃபரெண்டா இருக்கும் இந்த சாப்டர்ல. அதுவும் இந்த எபிசோட்ல நீங்க மிரண்டுருவீங்க அவரோட பிளான் என்னன்னு. ஃபர்ஸ்ட் அப்படியே போயிட்டே இருக்காங்க. அங்க பாத்துட்டாரு, ஓகே நடுக்கப்பல்ல மட்டும்தான் விளக்கேத்தி இருக்காங்க, மத்த எந்த கப்பல்லையுமே தீப்பந்தம் இல்ல. அதுவும் எல்லா கப்பல்களுமே பாய்மரம் சுருட்டப்பட்டிருக்கு. அதுவும் இல்லாம நடுவுல இருக்க பெரிய மரக்கலத்துல இருக்கக்கூடிய பாய்மரமும் சுருட்டப்பட்டிருக்கு. சோ இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, இங்க இருந்து துறைமுகத்துக்கு நடக்கிற போற வழியில இருளே, அதாவது மலையை ஒட்டியே நடக்கிறாரு. மணற்பரப்புக்கும் மலைப்பகுதிக்கும், அதாவது காட்டுப்பகுதிக்கும் இருக்கிற இருளே போறாரு. அங்க ஒரு 2 கொள்ளையர்கள் நிக்கிறாங்க. இவங்க டக்குன்னு கிராஸ் ஆகும் போது அந்த 2 கொள்ளையர்கள் பாத்துட்டாங்க. இருந்தாலும் இவங்க எல்லாருமே இருட்டுல ஒதுங்கி நிக்கிறாங்க. அவங்களுக்கு யார் வந்திருக்கா என்ன வந்திருக்கான்னு தெரியல. 2 கொள்ளையர்களும் யாரா அது
இங்க வந்து இந்த நேரத்துல எந்த அடிமை நாய் அப்படின்னு சொல்லி திட்டுறான். சோ அவன் வந்து பேசுறது என்ன மொழின்னு தெரியல, ஆனா அவன் ஒரு அடிமையை இழிவான சொல்லி திட்டுறான்றது மட்டும் பொன்னியின் செல்வருக்கு புரிஞ்சிருச்சு. அவர் ரெடியா இருக்காரு. அவர் வந்து அவரோட உடம்பு வந்து விரைப்பு தன்மைக்கு போயிருச்சு. ஒரு மாதிரி வீரமா தோலை தூக்கிட்டு அப்படின்னு இருட்டுல அப்படியே பதுங்கி நிக்கிறாரு. இவங்க எல்லாம் ஒரே நடுக்கம். ஐயோ முடிஞ்சது, அவ்வளவுதான், இப்ப நம்ம வந்து குரல் கொடுத்துட்டா உள்ள இருந்து ஒரு ஆளை இறக்கிடுவாங்க, நம்ம எல்லாம் கொன்றுவாங்க, அவ்வளவுதான், நம்ம செத்துட்டோம் அப்படின்ற மாதிரி அங்க பொன்னியின் செல்வரோட வந்திருக்க வணிகர்களுக்கு எல்லாருக்குமே நடுக்கம் ஏற்படுது. உடனே என்ன பண்றாரு பொன்னியின் செல்வர், தனக்கு பின்னாடி இருந்த வாளை உருவி பின்னாடி வச்சுக்கிட்டு இவங்க எல்லாரும் நின்று இருந்த இடத்துல இருந்து முன்னாடி ஒரு 3-4 ஸ்டெப் எடுத்து வச்சு இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் நடுப்பற நின்னுகிட்டாரு. அந்த 2 கொள்ளையர்கள் வந்தாங்க இல்லையா, வந்த வேகத்துல யாராது அப்படின்னு கேட்டோன்னே இருட்டுல இருந்து ஒரே பாஞ்சு அந்த கத்தியில இருந்து ஒரே வெட்டு. அவன் அடுத்த சொல்றதுக்கு முன்னாடி அவன் தொண்டைக்கு மேல இருந்த தலை இல்ல, 2 தலையும் தரையில உருண்டுருச்சு. சோ இத பாத்துட்டு இருந்த மெய்யப்பனுக்கு வந்து அப்படியே நாக்கு வந்து மேல் எண்ணத்துல ஒட்டிக்கிச்சு. ஏன்னா அவன் இது வரைக்கும் போற நேர்ல பார்த்தது இல்ல. அதை விட பொன்னியின் செல்வர் இவ்வளவு காலம், அதாவது 1 மாச காலம் அவங்களோட இருந்திருக்காங்க. அவர் அப்ப இருந்தப்போ ஒரு மாதிரி சாந்த சுரூபியா கடவுளே உருவெடுத்து வந்த மாதிரி அப்படியே புத்த பிரான் மாதிரி அவ்வளவு அமைதியா இருந்தாரு. ஆனா அவர் போர்னு வந்தப்போ அவரோட முகம், அதுல ஏற்பட்ட கோரம், அதுல ஏற்பட்ட வீர உணர்ச்சி, கண்ணுல ஏற்பட்ட ஜுவாலை, அதெல்லாம் பாக்குறப்போ அவனுக்கு அப்படியே வெடத்து போச்சு, பயந்து போயிட்டான். உடனே திரும்பி மெய்யப்பனை பார்த்து முன்ன இழுத்து ஓரமா போடுங்க அப்படின்னு சொல்றாரு. உடனே 2 பேரையும் அப்படியே இழுத்துக்கிட்டு அங்க ஒரு 4 பேர் இருட்டுக்குள்ள போறாங்க. போறப்போ அவங்க கையெல்லாம் சுடுது. காரணம் உதிரம், புதிய உதிரம் கையில படும்போது, ரத்தம் படும்போது சுடும். அதை பார்க்கும்போது அவனுக்கு அப்படியே ஒரு மாதிரி வெடத்து போச்சு. அப்புறம் அவரை பார்த்து எல்லாரையும் பார்த்து எல்லாரும் பின்னாடி வாங்க அப்படின்னு பயம். இப்படி ஒருத்தர்கிட்ட சொல்ற பேச்சு கேட்கலன்னா அடுத்து நம்ம தான் அப்படின்ற மாதிரி எல்லாம் அப்படியே போறாங்க. விறுவிறுன்னு போறாரு பொன்னியின் செல்வர். அங்க கட்டுக்காவல் இல்ல, இருட்டிலே தான் போறாங்க. போறப்ப எந்த தடையுமே இல்ல. கரெக்டா துறைமுகத்தோட எல்லை பகுதிக்கு வந்தோடனே அங்க கப்பல் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டாரு. வந்தோடனே அவர் பாக்குறாரு, ஓகே இவங்க சொன்ன டீட்டெயிலாம் உண்மைதான், கட்டுக்காவல் இல்ல, கம்மியா தான் இருக்கு. மீதி இருக்க ஆளுங்களுமே உள்ளுக்குள்ளதான் இருக்காங்க. அதாவது கட்டுக்காவல் தங்கி இருக்கணும்ன்றதுக்காகவே ஒரு ஓலை கீத்து அடிச்சிருப்பாங்க. அந்த இதுக்குள்ளதான் 10 காவல்கள் இருக்காங்க, 10 காவல் வீரர்கள். சோ ஓகே நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு இவர் என்ன சொல்றாரு, நான் இப்ப தண்ணிக்குள்ள இறங்க போறேன், நீங்களும் என்ன பின்தொடர்ந்து வரீங்க, நடுக்கப்பல் இருக்கு பாத்தீங்களா, பெரிய வணிகர் கப்பல், அதுக்குள்ளதான் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு நீந்துறாரு. இவரை பின்னாடியே இவங்களும் நீந்தி போறாங்க. கப்பல் எப்படி இருக்குன்னா நல்லா பெருசா இருக்கு, நல்ல அழகான மர வேலைகள் பாடு செய்யப்பட்ட ஒரு கப்பலா தான் இருக்கு. சோ இதை பாக்குறப்போ பொன்னியின் செல்வர் நினைக்கிறார், அட பாவில அழகு கொடுத்ததை கொஞ்சம் பாதுகாப்பு கொடுத்திருந்தா இன்னைக்கு இந்த வணிகர் கப்பல் இவங்கள்ட்ட மாட்டிருக்குமா அப்படின்ற ஒரு உணர்வு வந்து அவருக்கு ரொம்பவே தோணிருச்சு. உடனே அங்க சைட்ல இந்த நங்கூரம் பாய்ச்சறதுக்கு ஒரு பெரிய வந்து ஒரு சங்கிலி எல்லாம் போட்டிருப்பாங்க, நீங்க பாத்திருப்பீங்க. அந்த சங்கிலி என்ன பண்ணும் அப்படின்னா கரெக்டா சைட்ல ஒரு கொக்கி மாதிரி மாட்டி கீழே தொங்க விட்டுருப்பாங்க. அதுக்கு நடுவுல அதுக்கு எண்டுல வந்து ஒரு பெரிய நங்கூரம் ஒண்ணு இருக்கும். அது எங்க இருக்கும்னா 2 பாறைகளுக்கு நடுவுல சொருவி இருப்பாங்க மாலுமிகள், அப்பதான் காத்துக்கு ஆடாம இருக்கும் அப்படின்னு சொல்லி. அந்த கப்பல்ல அது மாதிரிதான் சொருகி இருக்காங்க. அந்த செயினை புடிச்சுக்கிட்டு இவர் நீந்தி வந்தார் இல்லையா, அதை பிடிச்சி அப்படியே மேல ஏறுறப்போ உங்களுக்கு பார்த்தா அது ரொம்ப மழை பெய்யற மாதிரி இருக்கான். ஏன்னா ஃபுல் காடு அமைதியா இருக்கு, ஃபுல் தீவு அமைதியா இருக்கு, கடல் அமைதியா இருக்கு, அலைகள் இல்ல. இவர் அவர் ஏறுறப்ப மட்டும் அவர் சட்டையில இருந்து நனைஞ்சு வர அந்த தண்ணி மட்டும் மழை தண்ணி மாதிரி சவுண்டு கொடுக்குது. அவரை பின்தொடர்ந்து ஏறுறவங்க எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆனா அவர் ரொம்ப அசால்ட்டா ஏறாரு. கப்பல் மேல உள்ள ஏறினோடனே நடுத்தளத்துல ஒரு அறை ஒண்ணு இருக்கு. அந்த அறைக்குள்ள ஒருத்தர் தூங்கிட்டு இருக்கான். அந்த நடு அறைக்கு வந்து விளக்கு வெளிச்சத்துல பாக்குறாரு, ஒருத்தன் தூங்குறான். உடனே சுந்தரம்னு ஒருத்தர் இருக்கான். அவனை கூப்பிட்டு, சுந்தரம் உள்ள போயிட்டு விளக்கு இருக்கும், அந்த விளக்குல இந்த தீப்பந்தத்துல நெருப்பு பத்தி வச்சுட்டு வா, உடனே விளக்கு அணைச்சிடாத, விளக்கையும் கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. உடனே என்ன பண்றான், இவன் உள்ள போயிட்டு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு, கடுப்பாயிட்டாரு. என்னடா பண்றான் அப்படின்னு உள்ள போய் பார்த்தா விளக்க ஏத்திட்டு வரான். 2 விளக்க ஏத்திக்கிட்டு வரப்போ தூங்கிட்டு இருந்தான் பாத்தீங்களா, அவன் முழிச்சுட்டோன்னே அதுதான் எதிர்பார்த்தாரு போல பொன்னியின் செல்வர். ரெடியா இருந்தாரு, வாளை எடுத்து ஒரு சீவு, அவ்வளவுதான் அவனும் முடிஞ்சது. அவ்வளவுதான், அவன் கடைசியா பார்த்தது அந்த வாழ்வீச்சை மட்டும்தான். அவ்வளவுதான், அந்த மாதிரி இருந்தது. வேகமா வந்தாரு, தீயை இது வரைக்கும் பத்த வைக்காது, கையில வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வேகமா போய் கட்டப்பட்டிருந்த அந்த பாய் மரத்தை வந்து அவுத்து விட்டுறாரு. அவுத்து விடவும் காத்துக்கு எப்போ இப்ப வந்து படகு அப்படியே லேசா அசைய ஆரம்பிக்குது. ஒரு மாதிரி கொஞ்ச நேரத்துல காத்து வேகமா அடிக்கவும் ஒரு மாதிரி ஆட்டம் காணுது. இப்ப என்ன பண்றாரு, நீ என்ன பண்ண, ஒரு தீம்பந்தத்தை
கொடுத்து இன்னொரு தீப்பம் வந்ததுல 10 அப்படின்னு சொல்றாரு. 2 தீப்பந்தம் ஆயிடுச்சு. இப்போ ஒன்னை எடுத்துட்டு நீ எண்டுக்கு போ, அதாவது அந்த கப்பலோட இன்னொரு புறத்துக்கு போ, நான் இந்த புறத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போன வேலை சீக்கிரம் முடிஞ்சிருச்சு. ஏன்னா அங்கிட்டு ஃபுல்லா தேங்காய் எண்ணெய், அந்த மரத்தை வந்து தேங்காய் எண்ணெயில தேய்ப்பாங்க, பாத்திருக்கீங்களா? ஒரு மாதிரி பலபலன்னு இருக்கும். அந்த தேங்காய் எண்ணெய்க்கு வந்து தீ வச்சிட்டோன்னா பின்னாடி வந்து கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிச்சிருச்சு. இவர் என்ன பண்றாரு, முன்னாடி இருக்கிற இடமெல்லாம் தீய வச்சு விட்டாரு. அங்க இருக்க பஞ்சு மேல எல்லாம் தீய வச்சு விட்டு பஞ்சு மூட்டையெல்லாம் எடுத்து பக்கத்துல இருக்க கப்பல் மேல எல்லாம் தூக்கி போட்டாங்க அங்க இருந்த வணிகர்கள். இப்ப பார்த்தா சுத்தி இருக்க எல்லா கப்பல்லையுமே நெருப்பு எரியுது. கொஞ்சம் கொஞ்சமா நெருப்பு பத்த ஆரம்பிச்சிருச்சு. இவங்க இருக்கிற கப்பல்லையும் நல்ல நெருப்பு கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நெருப்பும் காத்தும் ஒன்னா சேர்ந்துச்சுன்னா அங்க ஒரு அனல் வெப்ப அலைகள் பரவ ஆரம்பிக்கும். அந்த வெப்ப அலைகள் என்ன ஆயிடுச்சு, காத்தோட வலிமை கூட கூட பாய்மரம், அவ்வளவு பெரிய கப்பல்ல விரிக்கப்பட்ட பாய்மரம் சும்மா இருக்குமா, கப்பலை பேயாட்டம் ஆட்டுது. கீழே இருந்த நங்கூரம் வந்து, நங்கூரத்துக்கு இப்ப காத்துக்கும் போட்டி, யார் ஜெயிக்கிறாங்க? கடைசியில காத்து தான் ஜெயிச்சிச்சு, நங்கூரம் புடுங்கிச்சு. சோ கப்பல் என்ன பண்ணுது, ஒரு சுழட்டி அப்படியே ஒரு சுத்துது. அந்த கப்பல்கள்ல இருந்த நெருப்பு ஜுவாலைகள்லாம் பக்கத்துல இருக்க கப்பல்ல விழுந்து எரிய ஆரம்பிக்குது. உடனே அங்க இருந்த பொன்னியின் செல்வர் வணிகர்களும் கரையில குதிச்சுட்டு வேகமாக அப்படியே கரையை நோக்கி நீந்துறாங்க. கரையில ஒரே சலசலப்பு. வந்தப்போ இருந்த அமைதி இப்ப இல்ல. சுத்தி ஒரு 10 வீரர்கள் ஓடி வராங்க. இங்க என்னன்னா கப்பல் கொழுந்து விட்டு எரியுது. ஏன்னா கப்பலுக்கு அடியில இருக்க கற்பூரமும் பத்திக்குச்சு. சுத்தம் முடிஞ்சிச்சு. ஃபுல்லா அப்படியே ஒரு மாதிரி ஜுவாலையா எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இதை பாக்குறப்போ பொன்னியின் செல்வருக்கு ஒரு மாதிரி ஓகே, நான் வந்த வேலை முடிஞ்சது, சிறப்பா முடிஞ்சிச்சு அப்படின்ட்டு கரையில இறங்கினோடனே கையில வாழை எடுத்துக்கிட்டாரு. எய்த்தாப்புல வர 10 வீரர்கள் எப்படி வந்தாங்களோ அப்படியே மேல போயிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு சுருட்டி அப்படியே ஒரு மாதிரி அடிச்சு நவுத்திட்டு போறாரு. பின்னாடி வர வணிகர்களுக்கெல்லாம் அவரை பார்த்தோன்னே ஒரு மாதிரி பூரிப்பாயிடுச்சு. இவர் நமக்காக போரிடுறாரு, நம்மளும் இது மாதிரி போயிடணும்னு சொல்லி அவங்களும் அவங்களால முடிஞ்சதை செய்யறாங்க. ஒரு கட்டத்துல அங்க வந்த 10 வீரர்களையுமே கொண்டுட்டு திருப்பி குகைக்கு திரும்பிடலாம், நம்ம வந்து வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி திரும்புறப்போ எல்லாருக்கும் ஒரு நினைப்பு வருது, நம்மளோட கிளம்பனானே வந்தியத்தேவன், அவன் என்ன ஆனான்னு யாராவது யோசிச்சிங்களா அப்படின்ற எண்ணம் வரும்போது ஒரு திடுக்கிடும் உணர்வு ஏற்படுது அப்படின்னு சொல்லி இந்த சாப்டர் முடியுது. முடியட்டும், அடுத்த சாப்டர்ல